அடர்ந்த பசுமையான காட்டில் மிது என்ற ஒரு சிறிய அணில் வாழ்ந்து வந்தது. மிதுவின் உடல் பழுப்பு நிறம், கண்கள் மின்னும் விதமாக இருந்ததால் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் அது மிகவும் பிடித்தது. மிது மிகவும் சுறுசுறுப்பானதும் சிரிப்பானதும். காட்டில் உள்ள முயல், மான், கிளி, குருவி எல்லோருக்கும் அது நெருங்கிய தோழி. மிது இங்கே இன்னும் வரலையா? அவள் வந்தாதான் விளையாட்டு சூப்பரா இருக்கும் என்று எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஓஹோ, மிது வந்துட்டா என்று யானை நண்பன் சிரித்தபடி சொன்னது. அதன் பிறகு மிது காலை முதல் மாலை வரை தன் நண்பர்களுடன் விளையாடி மகிழ்ந்தது. கிளியும் குருவியும் மிதுவுக்கு அழகான கதைகளும் பாடல்களும் பாடி காட்டின. ஒரு நாள் மிதுவின் அப்பா அம்மா, நாங்கள் கொஞ்ச நேரம் காட்டுக்கு வெளியே சென்று வருகிறோம் என்று சொன்னார்கள். மிது, நீ இந்த விளையாட்டு மேடையிலே உன் நண்பர்களுடன் விளையாடு, தூரம் போகாதே, காட்டில் ஆபத்தான விலங்குகள் இருக்கு, கவனமா இரு என்று எச்சரித்தார்கள். சரி அம்மா, சரி அப்பா என்று மிது தலையாட்டி சொன்னது. அப்பா அம்மா சென்ற பிறகு மிது மீண்டும் தன் நண்பர்களுடன் சிரித்தபடி விளையாடத் தொடங்கியது. மிது அந்த அழகான நிறம் கலந்த பூக்களை பார்த்தவுடன் அப்பா அம்மாவுக்கு இதை கொண்டு போகலாம் என்று நினைத்தது. அது மெதுவாக மெதுவாக காட்டுக்குள் இன்னும் உள்ளே சென்றது. சுற்றி பார்த்தால் முன்னாடி பார்த்த மரங்களும் பாதியும் எங்கும் தெரியவில்லை. மிதுவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஐயோ, நான் வழி தவறிவிட்டேனே என்று மிது பயத்துடன் சொன்னது. மரங்கள் எல்லாம் பெரியதாகவும் ஒலி குறைவாகவும் இருந்தது. பறவைகளின் சத்தமும் மாறி காற்றின் சத்தமும் கூட பயமளித்தது. மிதுவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போதே புதர்களில் இருந்து ஒரு பெரிய நிழல் அசைந்தது. பயங்கர சத்தத்துடன் ஒரு சிங்கம் வெளியே வந்தது. மிது அதிர்ந்து நின்றது. கால்கள் நடுங்கின. என்னை காப்பாத்துங்க என்று மிது மெதுவாக அழைத்தது. அந்த சத்தம் கேட்டவுடன் மிதுவின் நண்பர்கள் ஓடி வந்தார்கள். யானை தன் பெரிய குரலில் போ போ என்று கத்தியது. கிளியும் குருவியும் சிங்கத்தின் முகத்துக்கு அருகில் பறந்து சத்தம் போட்டன. முயலும் மானும் மிதுவை பின்னால் இழுத்தன. அதிர்ந்த சிங்கம் திரும்பி பார்த்து காட்டுக்குள் ஓடி மறைந்தது. மிது தரையில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டது. நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொன்னது. அந்த நேரத்தில் அப்பா அம்மா ஓடி வந்தார்கள். அம்மா, அப்பா, இனிமேல் நான் உங்கள் சொல் கேட்காமல் எங்கும் போக மாட்டேன் என்று மிது அழுதபடி சொன்னது. அம்மா மிதுவை அணைத்தார். தவறு செய்தா அதை புரிந்து கொள்வதே உண்மையான புத்திசாலித்தனம் என்று அப்பா சொன்னார். அன்று முதல் மிது எப்போதும் பெரியவர்கள் சொல்வதை கேட்டது. நண்பர்களின் மதிப்பையும் நட்பின் சக்தியையும் நன்றாக புரிந்து கொண்டது. மிது நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். பெரியவர்கள் சொல்வதை கேட்பது பாதுகாப்பு. உண்மையான நண்பர்கள் ஆபத்தில் கைவிட மாட்டார்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.